Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். கிறிஸ்மஸ் வரப்போகுது. கிறிஸ்மஸ்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது ப்ளம் கேக் தான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம் அப்படி நான் செஞ்சு காட்றேன். வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். அதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே ரம்மு இல்லைன்னா கிரேப் ஜூஸில் ஊற வைக்கணும். நான் இன்றைக்கி கிரேப் ஜூஸில் ஊற வைக்க போகிறேன். ஒரு கப் வந்து டூட்டி ஃப்ரூட்டியும் கருப்பு உலர்ந்த திராட்சையும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு, பாதாம், அதுக்கப்புறம் வால்நட்ஸ் இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஊற வைக்கிறதுக்காக 2 கப் கிரேப் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலே எடுத்த ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் தான். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு சேர்த்து நல்லா ஊற வைக்கணும். இதை ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு ஊற வைக்கக்கூடாது. வெளியவே வச்சு 2 நாளைக்கு ஊற வைங்க. டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் 8 மணி நேரம்னாலும் இதை ஊற வைக்கலாம். இதை நல்லா ஒரு மூடி போட்டு ஓரமாக ஊற வச்சிடலாம். இப்போ நான் மறுநாள் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்கு. அந்த ஜூஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணியிருக்கு. மிச்சம் இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளோ ஜூஸ் மிச்சம் இருக்குது. இதை வந்து நம்ம கேக் பண்ணும்போது வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். அதில் ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 துண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா பவுடர் ஆகிட்டு இப்படி அரைக்கிறதுனால அந்த ஸ்பைசஸும் நல்லா பொடியாகும். இப்போ நம்ம கேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் ஒரு 200 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டராக சேர்த்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா ஸ்மூத்தன் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகரில் பண்ணும்போது கலரும் நமக்கு கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சா அந்த ஸ்பைசஸும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அதாவது எந்த ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த சுகரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எக்கு சேர்க்க போகிறோம். நான் 5 முட்டை சேர்த்துக்கிறேன். 5 முட்டையும் ஒன்று போல் சேர்க்கக்கூடாது, ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த முட்டை சேர்க்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நான் இன்னொரு முட்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் சுகரில் நம்ம பண்ணும்போது கேக் கலருமே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒயிட் சுகரில் பண்ணுன்னா அந்த ஒயிட் சுகரை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணி இதில் சேர்க்கணும். அப்படி சேர்க்கும்போது தான் நமக்கு கலர் கிடைக்கும். அதை விட நீங்கள் ப்ரௌன் சுகரில் பண்ண டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், கலரும் பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், 5 முட்டையுமே சேர்த்துட்டேன். நல்லா பீட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்தளவுக்கு ஒன்றா சேர்த்து நல்லா பீட் பண்ணால் தான் கேக் நல்லா வரும். பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஊற வச்ச அந்த ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பேட்டரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். எல்லாமே சளிச்சு தான் சேர்க்கணும். 2 கப் மைதா மாவு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. அப்படி பீட் பண்ணோம் அப்படின்னா கேக் வந்து ஹார்டாகும். அதனால் சாஃப்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒன்று போல் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கேக் வந்து ஓவனில் தான் பண்ண போகிறேன். குக்கர்லேயும் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெக்டாங்கிளில் இருக்கிற ட்ரே தான் எடுத்துருக்கிறேன். அதில் ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டை போட்டு வச்சுருக்கிறேன். இது செய்யும் போதே ஓவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சா பேட்டர் இதில் சேர்த்துக்கலாம். நான் செஞ்ச அளவுகளை வந்து இந்த மாதிரி 2 கேக் வரும். ஒரு கேக் வேணும் அப்படின்னா நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் பாதியாக அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக குட்டி குட்டியாக சாப் பண்ணால் பாதாம் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை ஓவனில் வச்சு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 40 to 45 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நான் ஓவன்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். நைஃப்பில் ஒட்டவே இல்லை. கலருமே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும், டிமோல்ட் பண்ணணும். நீங்கள் சூடாக இருக்கும்போதே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கேக் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டேன். அந்த ஓரமாக இருக்கிற அந்த பட்டர் ஷீட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஷார்ப்பாக இருக்கிற நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்குன்னு தெரியும். பாருங்கள், எவ்வளோ மாய்ஸ்ட்டாக, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்ம சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நம்ம வீட்டிலையே நம்ம கிறிஸ்மஸ் கேக் ரெடி பண்ணிடலாம். எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த கேக்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.